ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒண்ண நீங்க எப்படி பில்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ எந்த ஒரு கைடன்ஸ்னாலும் உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்கு ஐடியா தான் தருவாங்க. அவங்க வந்து வொர்க் பண்ண மாட்டாங்க. என்ன அதே மாரி எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அவங்க படிச்சு தான் தருவாங்க. ஸோ இதான் லெக்சர்ஸ். ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கொண்டு, ஆல்ரெடி நீங்க நல்ல பிசினஸ் ரன் பண்றீங்க. இப்போ ஒரு நமக்கு ஃபைனான்சியல் ரீதியா நம்ம ஒரு ஸ்ட்ராங்ன்னு ஒரு சொன்னா, நமக்கு வந்து மணி மேக்கிங் வேகள் நம்ம கூட்டணும். என்ன அதில கொஞ்சம் ரிஸ்க் குறை இருக்கிற சில ஸ்மார்ட்டான வழிகள நீங்க கூட்டும்போது, அதே மாரி இப்போ ஆன்லைன் பிசினஸ்ட வீதத்த நீங்க கூட்டணும். சரியான ஒரு இடத்துல ஓகே. ஒரு ஸ்கேமான இடத்துல மாட்டாம சரியான ஒரு இடத்துல பில்டப் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஐடியா ஒண்ணு நான் இந்த வீடியோல சொல்றேன். அத நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி Instagramல இந்த வீடியோ பார்க்குறார்கள். ஃபுல் வீடியோ வந்து யூடியூப் சேனல்ல இருக்கும். அல்லது TikTokல இருக்கும். அத செக் பண்ணிக்கொள்ளுங்க. வெல்த் ஃபியூச்சர் அகாடமி TikTok சேனல் அல்லது யூடியூப் சேனல்ல. அதேபோல இதுக்காக நீங்க வொர்க் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இதில கொஞ்சம் அந்த சக்சஸ ரீச் பண்ண மட்டும் நீங்க எஃபோர்ட் போடணும். இப்படியும் விஷயம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. நீங்க எஃபோர்ட் போடணும்ங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அதில கொஞ்சம் மேனேஜ்மென்ட் ஸ்கில் ஒண்ணு தேவை. உங்களுக்கு நீங்க விளங்கிக் கொண்டீங்கன்னா சரி. நான் இப்ப எல்லா டைப்லயும் இதில வீடியோ போடுறோம். இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம ஃப்ரீயா செய்றது, இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேனேஜ்மென்ட் ஸ்கில்ல இப்படி நிறைய டைப்ல போடுறோம். என்னன்னா உங்களுக்கு எல்லாம் மெயினா நம்முடைய கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இது சம்மந்தமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி நம்முடைய கிளாஸ்ல வந்து அ அ என்னன்னா வொர்க் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு டீம் ஒண்ணு நம்ம ஜெனரேட் பண்ணிட்டு, அதில ஒரு 1400 பேர் மட்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நாங்க எங்களுக்கு கீழ இவங்கள எடுத்து நாங்க ஒன் பை ஒன்னா கிளாஸ்ல ஒரு 10 சப்ஜெக்ட் அதே மாரி நாங்க இனி இந்த வீக் வந்து அப்டேட் பண்ண போறோம். இப்போ ஆஃபர் ஒன்று போட்டிருக்கிறோம் நாங்க. நான் அந்த ஆஃபர காட்டுறேன் பாருங்க. இந்த ஆஃபர் வந்து இதுதான் எங்களோட 10,000 இறுதி ஆஃபர். லாஸ்ட் ஆஃபர். ஏன்னா 15,000க்குரிய குரூப்ப நம்ம இனி 10,000க்கு குடுக்க மாட்டோம். ஏன்னா இதில நிறைய ஏஐ மூலமா மணி மேக் பண்ற ஸ்கீம நம்ம கொண்டு வரப்போறோம். அதே மாரி ஸ்டாண்டர்ட் குரூப்லயும் ஒரு இது ஒண்ணு கொண்டு வரப்போறோம். ஆர்டிக்கிள் எழுதுறது, அதே மாரி யூடியூப் சேனல் ரன் பண்றது, அப்படியான சில விஷயங்கள நம்ம இதில இன்க்ளூட் பண்ண போறோம். ஜாயின் பண்ண 7 மாணாக்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ இந்த வீடியோ போடுற டேட்ல இருந்தா ஓகே. ஸோ அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்றாங்க. அவங்களோட வொர்க்குக்கு ஏற்ற மாதிரி இங்க எஃபோர்ட்க்கு ஏத்த மாரி இங்க ஏர்னிங்ஸ் வருது. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையான இது பண்றாங்க. அது அவங்களுக்கு நல்லா யூஸும் ஆகுது. ஸோ இங்க வந்து நாங்க ஃபைவரோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ட்ரேடிங்கிற எந்த ஒரு ரிஸ்க் சப்ஜெக்ட்டும் இல்ல. எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காங்க. இது கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட். 4+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறாங்க. 1400 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நான் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. நான் அத அப்டேட் பண்ணுவேன். அதே மாரி உங்களோட டெடிகேஷன், வொர்க் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மணி இங்க மேக் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க நாங்க ஓவர் நைட்ல உங்கள ரிச்சாவலாம் ஆக்க மாட்டோம். ஸோ நான் டீட்டெயில்ஸ் நீங்க பெர்சனலா கான்டாக்ட் பண்ணா ஃபுல் டீட்டெயில்ஸ் தருவேன். அத ரெஃபர் பண்ணிட்டு தாராளமா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இதில கான்டாக்ட் டீட்டெயில் இருக்கும். கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி WhatsAppலயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதில நிறைய ப்ரூஃப்ஸ்கள் ஸ்டூடண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஸ்டேஜில வந்து ஜாயின் பண்றாங்க. அதுக்கேற்ற மாரி அவங்க வொர்க் பண்றாங்க. அதுக்கேற்ற மாரி வித்ட்ரா பண்றாங்க. நீங்க இந்த டெடிகேஷன், இந்த வொர்க் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டம்னா, நீங்க ஜாயின் பண்ண தேவையில்ல. இங்க வொர்க் பண்ணணுமா, சும்மா இருந்துட்டுலாம் மணி வராது. வந்து இருந்து நீங்க வொர்க் பண்ணணும். அந்த வொர்க்குக்குரிய வெயிட் எவ்வளவோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு மணி பே பண்ணுவாங்க. இதுல எக்ஸஸ வந்து நீங்க TikTok பயோல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்ன்னு ஜாயின் பண்ணி அந்த எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஃப்ரீ தான். அதே மாரி WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் கால் பண்றத விட WhatsApp பண்றேன். ஈஸியா இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோஸ் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். அதே மாரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதிலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணணும். அதே மாரி பிளேலிஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில ஏஐ டூல்ஸ் அதே மாரி இதில மணி மேக்கிங் வேஸ் எங்களோட கிளாஸ்ல எப்படி டைப் ஆஃப் டிப்ஸ் வரும். அது எல்லாமே இந்த இதில பிளேலிஸ்ட்டா வச்சிருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே ரைட். ரைட் நம்ம கான்செப்ட்டுக்கு போவோம். ஸோ இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஃபிளிப்பாங்கிற வெப்சைட்டுக்கு வரும். இது சம்மந்தமா ஆல்ரெடி காய்ச்சிருக்கேன். தெரியாதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது என்னன்னு ஒரு சொன்னா, ஆல்ரெடி மணி மேக் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு வெப்சைட் ஒண்ணு. இப்போ உதாரணத்துக்கு விண்டேஜ்.ஷோ டிவிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு என்ன செய்யுதுன்னா, மந்த்லி $19,000 வந்து இவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அட்ஸ் மூலமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்களோட சேனல வந்து $3,00,000க்கு வந்து உங்கள செல் பண்ண போறாங்க. அத வந்து நீங்க என்னன்னா
பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகே, இது சின்ன யூடியூப் சேனல் பாருங்கள், ஹெல்த் ரிலேட்டடானது. இதை நீங்கள் என்னென்னா ஃப்ளிப்பான்னு ஒரு சொல்லி கூகுள் பண்ணிவிட்டு வந்து பார்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணினீங்கன்னா யூடியூப் சோஷியல் மீடியான்னு இருக்கும். ஓல் யூடியூப் சோஷியல் மீடியாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி சார் அமௌண்ட் கூட இருக்குன்னா நீங்கள் இதில் நீங்கள் இதை வாங்குறதுல நான் சொல்ல போகிறேன். ஃபில்டர் பண்ணுறன்னு சொன்னால் நீங்கள் அமௌண்ட்டை வேணுன்னா இதில் மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணி கொள்ளலாம். ஓகே, மினிமம் $10, மேக்ஸிமம் $100. ஓகே, நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் அந்த அமௌண்ட்டில் உள்ள இதுகள் வருமா. ஓகே, ஸோ ஃபில்டர் ஆகியிருந்தால் அந்த அமௌண்ட்டில் உள்ளது வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் இருக்கிறத எக்ஸப்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இதை பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் இதை வந்து செல் பண்ண இன்னும் ஒரு ஆளுக்கு நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் சில இதுகள் எல்லாம் இருக்குது. ஃப்ளிப்பாங்கிற வெப்சைட்டில் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். யூடியூப் சேனல் அதுகளுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்கும். அது இது பண்ணிடலாது. ஒரு $500 $1000. ஏன்னா அந்த இங்கிலீஷ் சேனல் வந்து ஏர்னிங் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபேம் சோப்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, இதில் வந்து டிக்டாக் அக்கௌண்ட் யூடியூப் சேனல்ஸ் வந்து இதில் செல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதில் என்னென்னா இங்கே பாருங்கள், மொனிடைஸ் பண்ணப்பட்ட யூடியூப் சேனல் $12,000. இதில் டிக்டாக் அக்கௌண்ட் 5000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, $100. இதில் பாருங்கள் 500 டிக்டாக் $590, 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறது $100. இதில் இந்த கண்ட்ரியில் எப்படிங்கிறத இதை சொல்லியிருப்பாங்க. இவங்களை நீங்கள் என்ன செய்யலாம்னா தேவையான ஆட்களுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு என்னென்னா எங்கள்கிட்ட டிக்டாக் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, ஒரு 12,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது, இப்படியான ஒரு இது ஒன்று இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் $100 பே பண்ணணும். யாருக்கும் தேவையா? ஏன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை லொகின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரொஃபைலுக்கு போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் இது இருக்குது. இது எவ்வளோ ப்ரைஸ், ஓனர்ஷிப் வெரிஃபை பண்ணப்பட்டது. ஏன்னா இது பை செல் பண்ணலாம், அவங்களே அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா. ஸோ இதில் பாருங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இதை நீங்கள் பார்த்துட்டு விஷயம் தெரிஞ்சாக்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்னா இதை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். இப்படி டிக்டாக்கும் இருக்குது, யூடியூபும் இருக்குது, யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. அதையும் நீங்கள் என்ன செய்யலாம், அழகாக செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இது பண்ணலாம். இதில் டீம் பேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வெரைட்டியானது. கொஞ்சம் நீங்கள் லொகின் பண்ணிவிட்டு சும்மா அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் நீங்கள் இது பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வராரு, ஒரு இது பண்ணுறாருன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது $100னா நீங்கள் ஒரு $150 சொன்னீங்கன்னு சொன்னால் சரி. இப்போ என்கிட்ட ஒரு டிக்டாக் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இந்த டிக்டாக் அக்கௌண்ட்டுக்கு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து என்ன யூஎஸ்ஏ பேஸ்டு 25% வந்து இவங்களோட ஆடியன்ஸ் தான். டிக்டாக் ஷாப் அஃபிலியேட் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட அக்கௌண்ட். டிக்டாக் அஃபிலியேட்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், டிக்டாக்ல வந்து அஃபிலியேட் ஷாப் இருக்குது. ஏதாவது ப்ராடக்ட்டை நீங்கள் அஃபிலியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் யாராவது நீங்கள் யூஎஸ் ஆக்களை பேஸ் பண்ணிவிட்டு ஏதாவது இது பண்ணணுமா இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி 1.2 மில்லியன் மெம்பர் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல். ஸோ இவங்க ஏன் விற்கிறாங்க, இவங்க எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி இது செல் பண்ணக்கூடிய சில ஆப்ஷன்களும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது உங்களோட தனிப்பட்ட இது. அதே மாதிரி 51,000 இருக்கிறது வந்து என்ன $590. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் என்னென்னா உடனடியாகவே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்முகளை நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்க வந்து உடனடியாக ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா இதில் ஒரு இடைநடுவராக ஒரு புரோக்கர் மாதிரி நீங்கள் இங்கேருந்து அதை இது பண்ண, அங்கே அவர் $150 பே பண்ண பிறகு நீங்கள் அந்த $100 இவர்கிட்ட பே பண்ணி இவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அதை வாங்கி நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு செல் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் சரியா அந்த இடைநடுவராக இருக்கிற நீங்கள் இதெல்லாம் நல்ல சரியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுக்கணும். இந்த அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணணுமே, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுமே இது ரியல் ஆனதா இப்படியானங்கிறத நீங்கள் இது பண்ணணும். இந்த ஃபேம் சோப் வந்து ஒரு மிச்ச காலமாக கம்பெனியாக இருக்குது. கொஞ்சம் சில சில விஷயங்களில் அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் சும்மா அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்பாவில் இருக்கிறது வந்து இது 100% இதெல்லாம் ரியலானதான். பட் என்னென்னா இதுக்கு வந்து நம்ம இது பண்ண வேண்டி வரும். என்ன, நீங்கள் பிட் பண்ணுவாங்க சில ஆட்கள், சில பேஜ், சில யூடியூப் சேனலில் சில பிஸ்னஸை வந்து பிட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க $75,000 சொன்னால் சம்டைம் இவங்க இதை இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பெரிய ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளிப்பாக யூஸ் பண்ணுறதுனாலும் ஓகே. பட் அந்த அந்த
வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ $1300 மந்த்லி எடுக்கணும்னு சொன்னால் அவருக்கு 40 மாதத்துலேயே அந்த எர்னிங் வந்துடும். அதே மாதிரி இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதும் உங்களோட தனிப்பட்ட இது. ஓகே, ஸோ தேவையானாக்கள் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் வித்தியாசமான ட்ரிக்கியானது. மற்றாக்கள் இப்படியும் இது நடக்குது, இப்படியும் நடக்குதா எப்படின்னா இது பண்ணி பாருங்கள். இங்கேருந்து உதாரணத்துக்கு ஒரு $100 இங்கே பாருங்களேன். நான் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ யூடியூப் சேனல் ஒன்று பார்ப்போமே, இந்த அடிக்குது யூடியூப் சேனல். இது என்ன 1.2 மில்லியன் மெம்பர்ஸ் இருக்கிற இந்த யூடியூப் சேனலை 12,000 கொடுத்து வாங்கி இங்கே இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஃப்ளிப்பாவில் 20,000க்கு பிட் பண்ணுவாங்க. 1.2 மில்லியன் இருக்கிறத இவங்க வாங்கி என்ன செய்ய போகிறாங்க, அவங்க வந்து இங்கே ஃப்ளிப்பாவில் பாருங்கள் அங்கே வாங்கி இங்கே செல் பண்ண போகிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் அங்கே வாங்கி ஃப்ளிப்பாவில் செல் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து லோக்கலாகவே, ஏன்னா நிறைய பேர் இப்படி யூடியூப் சேனல் ரன் பண்ணணும், டிக்டாக் அக்கௌண்ட் ரன் பண்ணணும், அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுற யூஎஸ் ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூஎஸ் ஃபாலோவர்ஸ் டார்கெட்டாக இருக்குது, வேறு கண்ட்ரி ஆக்கள் டார்கெட்டாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓனர்ஷிப்பை மாற்றி நீங்கள் செய்யலாம். அதை வந்து யூடியூபும் எக்ஸப்ட் பண்ணும், அதே மாதிரி இவங்களும் எக்ஸப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு ஷொப்பை நம்ம ஓனர்ஷிப்பை வாங்கி எடுக்கிற மாதிரி. அவங்களுக்கு கீழேன்னா அவங்க விட்டு விட்டு போகாமல் அதை இன்னொரு ஆளுக்கு அந்த ஓனர்ஷிப்பை மாற்றி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லையா. ஓகே, நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி இது பண்ணலாம். விஷயம் தெரிஞ்சாக்கள் நல்லா இந்த இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்களை சரி அனலைஸ் பண்ணிவிட்டு இது பண்ண தெரிஞ்சாக்கள் நீங்கள் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சரியான ஒரு சோர்ஸாக அமையுமா. ஓகே, கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் நான் டிக்டாக்ல பயோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மோர் டீட்டெயில்